சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சார், என்னோட பொண்ணு காணாம போயிட்டா. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். யாரோட பொண்ணு? ஏன் பொண்ணு சார். எப்பமா காணாம போச்சு? எங்க காணாம போச்சு? இவங்க என்னோட ரிலேட்டிவ். என் பொண்ணுக்கு சித்தி முறை. இவங்க கூட சிங்கப்பூர் போறதுக்காக இன்னைக்கு நாங்க அவளை அனுப்பி வச்சோம். போற வழியில கோவில்ல காணாம போயிட்டா. அப்படியாமா? எந்த கோயிலு? ஏர்போர்ட்டுக்கு போற வழியில மாரியம்மன் கோவில் ஒண்ணு இருக்குல்ல, அங்கதான் சார். பொண்ணு பேர் என்ன சொன்னீங்க? மதுமிதா. வயசு என்ன? 12 ஆகுது சார். ஏமா, ஒரு 12 வயசு பொண்ணை கோயில்ல வச்சு மிஸ் பண்ணிருக்கீங்களே, கொஞ்சமாவது சென்ஸ் இருக்கா? டெய்லி பேப்பர் படிக்கிறீங்க, நியூஸ்ல சொல்றாங்கல்ல, கேக்குறீங்கல்ல? விஜயன். எஸ் சார். இந்த அம்மா கிட்ட அந்த குழந்தை போட்டோ வாங்கிக்கோங்க. அதை எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பிச்சு விடுங்க. டியூட்டியில் இருக்கிற எல்லா பெட்ரோல் வண்டிக்கும் அனுப்பிச்சு விடுங்க. எனக்கு அடுத்த ½ அன் ஹவர்ல அந்த குழந்தைய பத்தின இன்ஃபர்மேஷன் வரணும். ஓகே சார். போங்க சார். எனக்கு ஒரு டவுட். எனக்கு இவங்க மேல டவுட் இருக்கு சார். ஒருவேளை இவங்க தான் என் அக்கா பொண்ணை ஒளிச்சு வச்சு காணோன்னு போய் சொல்றாங்களோன்னு சந்தேகமா இருக்கு சார். நீங்க தானம்மா பொண்ணோட அம்மான்னு சொன்னீங்க? ஆமா சார். அப்புறம் இவங்க சார், அம்மானா இவங்க பெத்த அம்மா இல்ல சார், இவங்க ஹஸ்பண்டோட குழந்தை. அது என்னதாமா நடந்துச்சு? கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. சும்மா குழப்பிக்கிட்டே இருக்கீங்க. நான் சொல்றேன் சார். மதுமிதாங்கிற குழந்தையோட கஸ்டடிய செவ்வந்தியிடம் இந்த கோர்ட் ஒப்படைக்கிறது. உங்க எல்லாரும் முன்னாடியும் மதுவா ஒரு பிச்சையா கேக்குறேன், என் கூட கூட்டிட்டு போறேன். மது எங்கம்மா? எங்களை கேக்குறீங்க? அவ காருக்குள்ள தானே இருந்தா. மது கோயிலுக்கு வரணும் உங்க பின்னாடி தான் வந்தா. ஏமா, கோர்ட்டே ஓகே சொன்னதுக்கு அப்புறம் இவங்களா பார்த்து குழந்தைய உங்க கூட அனுப்பி வச்சா அதை ஒழுங்கா பாத்துக்க தெரியாதா? தொலைச்சிட்டு வந்துட்டு அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. சார், நான் அதை தான் இவங்க பண்ண பிளான்னு சொல்றேன். அவளை என் கூட அனுப்புற மாதிரி அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அவளை கூட்டிட்டு வந்து ஒளிச்சு வச்சிருக்கா சார். சார், ஒளிச்சு வச்சிருந்தா மது எப்படி சார் பூ விக்கிற அம்மா கிட்ட இருந்து போனை வாங்கி பேசுவா? இவ சும்மா தேவையில்லாம பேசுறா சார். சார், இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு ஏதோ பெருசா பிளான் பண்றாங்க. அதனாலதான் என் அக்கா பொண்ணு போயிட்டா சார். நாங்க பிளான் பண்ணதால போல அர்ச்சனா, நீ பண்ண பிளான மது கேட்டிருப்பா, அதனாலதான் போயிருக்கா. என்ன? நான் என்ன பிளான் பண்ணேன்? ஆமா, கோயில்ல வச்சு சொன்னல சிங்கப்பூருக்கு கூட்டிட்டு போறேன், ஆனா நான் மதுவை திருப்பி அனுப்ப மாட்டேன்னு சொன்னல. அத மது கேட்டிருப்பா, அதனாலதான் அங்க இருந்து ஓடி போயிருக்கா. உனக்கு மதுவை திரும்ப அனுப்புற ஐடியாவே இல்ல. எப்படியாவது கூப்பிட்டு போயிட்டா போதுன்னு நீ ஒரு பிளான போட்ட, ஆண்டவன் வேற ஒரு பிளான போட்டுட்டான். அர்ச்சனா, நீ அப்படியே நினைச்சு கூட்டிட்டு போன? சொல்லு, என்கிட்ட கோயில்ல சொன்னல, அத செவ்வந்தி கிட்ட சொல்லு. என் அக்கா பொண்ண நான் திருப்பி அனுப்புற ஐடியா இல்லன்னு அப்படி ஆணித்தரமா சொன்னல, இப்ப சொல்ல. ஆமா, யார் கேட்டாலும் சொல்லுவேன், எங்க கேட்டாலும் சொல்லுவேன். எனக்கு அவளை திருப்பி அனுப்புற ஐடியா சுத்தமா இல்ல. இப்போதைக்கு ஏதோ உங்ககிட்ட சமாளிச்சு கூட்டிட்டு போறேன். அதுக்கப்புறம் மதுவை நான் கண்டிப்பா எப்பயுமே அனுப்ப போறது இல்ல. இதுதான் என்னோட பிளானே. போதுமா? உன்னை நம்பி குழந்தைய அனுப்பி வச்சா இப்படிதான் பிளான் பண்ணி கூட்டிட்டு போவியா? இதுக்குதான் நான் மதுவை உன் கூட அனுப்பி வச்சனா?
ஏமா இது ஸ்டேஷன் நினைச்சீங்களா இல்ல உங்க வீடு நினைச்சீங்களா? இந்த சண்டையெல்லாம் இங்க வச்சு கூடாது. கிளம்புங்க முதல்ல. ஏதோ பொண்ணை காணோம்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு இங்க நின்று சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அர்ச்சனா, நல்லா தெரிஞ்சுக்கோ. நீ பண்ண பிளான் மதுவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவ போயிருக்கா. இன்னைக்கு அவ காணாம போயிருக்கானா அதுக்கு நீதான் காரணம். ஏமா சொல்ல சொல்ல சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. சொன்ன கேட்க மாட்டீங்களா? யோ விஜயன் சார். இவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டு அமுச்சுடியா? ஓகே சார். செவந்தி வா செவந்தி. ஆமா நீ வாங்க நீ. அக்கா வாங்க. வாங்க. ஏய் எந்திரி ஓரமா போ. ஏய், ஏய், போங்க அப்படி. அந்த பக்கம். ஏய் கம்முனு இருங்க எல்லாரும். ஹேய் கத்தாதீங்க. கத்துனீங்க கத்த முடியாம பண்ணிடுவேன். அமைதியா இருக்கணும். வாங்க. டேய் வாடா வா. வாய் மூடு. கத்துடா புடி. இந்தா அழாத. புடி. எல்லாருக்கும் குடுறா. இந்தா இந்தா சாப்பிட்டு சைலண்டா இருக்கணும். புடி. என்னண்ணே பிஸ்கட் வாங்கிட்டு வர கேப்ல பாப்பா முழிச்சிருச்சு. கொடுத்த டோஸுக்கு இன்னும் 4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கும்னு பார்த்தா சீக்கிரம் எழுந்து உட்காந்துருச்சு. ஹெவி டோஸ் தான் கொடுக்கணும் போல இருக்கு. அங்கிள், ஏன் அங்கிள் என்னை இங்க கொண்டு வந்து அடைச்சிங்க? அங்கிளா? என்னைவா சொன்ன? ஆமா அங்கிள்,